வணக்கம். ஸ்டாலின் ரகசிய அறையை கண்டுபிடித்த விஜய் அதிர்ச்சியில் திமுகவின் மாஜி அமைச்சர்கள். நண்பர்களே, இந்த வீடியோவிற்கு ஒரே ஒரு லைக் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி கலைக்கப்பட்டு விஜய் அவர்கள் முதல்வராக பொறுப்பேற்ற உடனே வெள்ளை அறிக்கையை வெளியிட்டுத்தான் எனது அன்றாட பணிகளை மேற்கொள்வேன் என்பதை தெரிவித்திருந்தார். தற்பொழுது திமுகவின் ஆட்சியின் பொழுது அமைச்சர்களாக இருந்த திமுகவை சார்ந்த நிர்வாகிகள் செய்த ஊழல்கள் மற்றும் ஒட்டுமொத்தமான நடவடிக்கைகள் பற்றியான ஆய்வு அறிக்கைகளை தற்பொழுது அமைப்பு செயலாளர்கள், IAS அதிகாரிகள் அனைவரும் தற்பொழுது 24 மணி நேரத்திலேயே விஜய் அவர்களிடம் சமர்ப்பித்துள்ளனர். சுமார் 464 பக்கங்கள். இதில் ஸ்டாலின் அவர்கள் என்ன தவறு செய்தார், அமைச்சர்கள் எப்படி ஊழல் செய்தார்கள், மேலும் பணப்பட்டுவாடாவில் ஈடுபட்ட MLAக்கள், தனியார் நிறுவனங்கள் அனைத்தையும் விஜய் அவர்கள் கண்டுபிடித்து விட்டார். 10 லட்சம் கோடி கடன் 5 ஆண்டுகளில் ஸ்டாலின் அவர்களால் நிச்சயம் மிகப்பெரிய ஒரு இழப்பை தமிழகம் சந்தித்துள்ளது. மாதம் மாதம் பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுப்பதாக உறுதியளித்து தேர்வு செய்யப்பட்ட குடும்ப தலைவிகளுக்கு அந்தர்வல்ட்டி அளித்தார். ஆனாலும் அதில் முழுமையாக அந்த 1,31,00,000 குடும்பங்களுக்கு முழுமையாக அந்த 1000 ரூபாய் செல்லவில்லை. இதிலும் பல ஊழல்கள் நடைபெற்றுள்ளது. ரகசிய அறை ஸ்டாலின் அவர்களுக்கும் மற்றும் மாஜி அமைச்சர்களுக்கும் சொந்தமான அந்த ரகசிய அறையை தற்பொழுது விஜய் அவர்கள் கண்டுபிடித்துள்ளார். அங்குதான் பல ஃபைல்களும் பல ஆவணங்களும் பதுக்கி வைக்கப்பட்டுள்ள பணங்களும் இருப்பதாக தகவல்களும் கிடைக்கப்பெற்றுள்ளது. மேலும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் மூலமாக அடுத்த நடவடிக்கைகளை விஜய் அவர்கள் உத்தரவை பிறப்பித்தால் இது நிச்சயம் தமிழக அரசியலில் சூடுபிடிக்கும். நிச்சயமாக தமிழக அரசியலில் விஜய் அவர்கள் பல மாற்றங்களையும் கொண்டு வருவார். சட்டசபையில் இன்று விஜய் அவர்களது பேச்சுக்களும் அவரது தோரணையும் மாற்றத்திற்கான ஒரு அமைப்பாகவே ஏற்பட்டது. இதற்கு முன்னால் திமுக, அதிமுக சட்டசபையில் அதிமுக ஆளும் கட்சியாக இருந்தாலும் எதிர்க்கட்சியாக இருந்தாலும் அங்கு அதிகம் பேசக்கூடியது திமுகவாகத்தான் இருக்கும். பிரச்சனையில் ஈடுபட்டு சட்டசபையை எப்படியாவது கலைக்க வேண்டும், வெளிநடப்பு செய்ய வேண்டும் என்பதுதான் திமுகவின் எண்ணமாகவே இருக்கும். ஆனால் இன்று எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய உதயநிதி அவர்கள் பல அவதூறுகளையும் சட்டப்பேரவையில் பேசினார். சிறுபான்மை ஆட்சியை நடத்தி வருகிறார் விஜய் என்றும் கூறியிருந்தார். ஆனால் விஜய் அவர்கள் நாங்கள் சிறுபான்மை ஆட்சியை தான், சிறுபான்மையினருக்கான ஆட்சியை தான் நடத்தி வருகிறோம், அதில் எந்த ஒரு தவறும் இல்லை, எங்களை மக்கள் தனிப்பெரும்பான்மையை அமைக்கவில்லை, ஆனாலும் எங்களது ஆட்சியை பார்த்து அடுத்த முறை தனிப்பெரும்பான்மையோடு 234 தொகுதிகளில் 200 தொகுதிகளுக்கு மேலான வெற்றியை எங்களுக்கு தருவார்கள் என்பதையும் விஜய் அவர்கள் பதிவு செய்திருந்தார். இதனால் எதிர்க்கட்சி அந்தஸ்தை கூட 2வது முறை திமுக இழக்க நேரிடும் என்பதையும் கூறியிருக்கிறார்கள் மக்கள். தற்பொழுது சமூக வலைதளங்கள் முழுவதுமாக திமுக செய்த ஊழல்களை வெளியிட்டால் மட்டும்தான் மக்கள் திமுகவின் மீது கடுமையான கோபத்தில் மக்கள் விஜய் அவர்களை முழுமையாக நம்புவார்கள் என்ற ஒரு தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது. விஜய் அவர்கள் இந்த வெள்ளை அறிக்கை என்பது இன்னும் 48 மணி நேரங்களில் வெளியிடுவார். அப்படி வெளியிட்டால் அது அரசியலில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் கொண்டு வரும். யாருக்கு எவ்வளவு கொடுக்கப்பட்டது, எந்த துறையில் எவ்வளவு ஊழல் செய்யப்பட்டுள்ளது, இதில் பின்னணியில் ஸ்டாலின் அவர்கள் என்ன தவறு செய்தார் என்பதை வரிசையாக குற்றங்களை சுமர்த்தியுள்ள விஜய் அவர்கள் தற்பொழுது ஆதாரங்களுடன் வெளியிடும் பட்சத்தில் மிகப்பெரிய அளவில் அரசியல் திருப்புமுனையாகவே பார்க்கப்படும். அமைச்சர்கள் பலர் அந்தர்வல்ட்டியும் அடிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ஏனென்றால் பதவியா, பணமா அல்லது மரியாதையா, சிறையா என்று பார்க்கும் பொழுது இவர்கள் சிறையிலிருந்து தப்பிப்பதற்குத்தான் பல முடிவுகளை மேற்கொள்வார்கள். தற்பொழுது விஜய் அவர்கள் எடுக்கக்கூடிய அந்த நகர்வுகள் திமுகவிற்கு எதிராகவும் ஒவ்வொரு முடிவுகளும் விஜய் அவர்கள் திமுகவை சார்ந்தே அமைந்துள்ளது. அவர்கள் திமுக இனி ஆட்சி அமைக்கவிடாத அளவிற்குத்தான் அமைச்சரவையையும் ஆட்சியையும் நடத்தி வருவதாகவும் 3 நாட்களில் தமிழகத்தில் போக்குவரத்து கழகம் என்ற வாகனங்களில் தற்பொழுது தமிழக அரசு போக்குவரத்து கழகம் என்பதை மாற்றியுள்ளார் விஜய் அவர்கள். அரசு போக்குவரத்து என்று ஸ்டாலின் அவர்கள் வைத்திருந்தார். ஆனால் தமிழ்நாட்டில் தமிழகம் இல்லாமல், தமிழ் பெயர் இல்லாமல் எப்படி போக்குவரத்து நடத்த முடியும் என்று கூறி தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் என்ற பெயரையும் மாற்றியுள்ளார் விஜய் அவர்கள். சுமார் தமிழ்நாட்டில் 754 மதுபான கடைகளையும் மூடியுள்ளார். அது மட்டுமல்ல, விஜய் அவர்களது ஆட்சி என்பது பொற்கால ஆட்சியாகவும் வரலாற்று பேசக்கூடிய ஆட்சியாகவும் அமையும். அதற்கு உறுதுணையாக
மக்கள் இருப்பார்கள் என்பதையும் தற்பொழுது தகவல்களும் கிடைக்கப்பெற்றுள்ளது. ஸ்டாலின் அவர்களது தவறுகளும் அவரது பினாமிகளது ஊழல்களும் மக்கள் மத்தியில் விஜய் அவர்கள் கொண்டு வரக்கூடிய நேரம் நெருங்கிவிட்டது. நிச்சயம் விஜய் அவர்களால் திமுகவின் தலைவரும் முன்னாள் முதல்வருமான ஸ்டாலின் அவர்களுக்கு உறக்கம் இல்லாமலே வீட்டிலேயே இருக்கிறார். தற்பொழுது அவர் தினம்தோறும் சரியான உணவுகளையும் மருந்துகளையும் உட்கொள்ள வேண்டும். இல்லை என்றால் அவருக்கான சூழல்கள் மிகப்பெரிய அளவில் சிக்கலாக மாறிவிடும். ஆனால் விஜய் அவர்களால் திமுகவின் தலைவருக்கு தலைக்கு மேல் சோதனைகள் தான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் நடந்து கொண்டிருப்பதாக அரசியல் வட்டாரங்களில் தகவல்களையும் நம்மால் பார்க்க முடிகிறது. அடுத்த செய்தி, இரண்டாக உடைந்ததா அதிமுக? விஜய் அவர்களுக்கு சட்டப்பேரவையில் முழுமையான ஆதரவை ஒரு தரப்பினரும் மற்றொரு தரப்பினர் விஜய் அவர்களுக்கு எதிர்ப்பாக வாக்குகளையும் செலுத்தியுள்ளனர். இதனால் தமிழக அரசியலில் தற்பொழுது மாற்றத்தை ஏற்படுத்தும் விதமாக இரு அணிகளாக பிரிந்து வாக்குகளை கொடுத்திருப்பது. ஒரு பக்கம் சி.வி. சண்முகம், வேலுமணி அவர்கள் 25 எம்எல்ஏக்கள் விஜய் அவர்கள் முதல்வராக நீடிக்கலாம் என்று வாக்குகளை செலுத்தியுள்ளனர். மறுதரப்பினர் 22 எம்எல்ஏக்கள் அதிமுகவின் எம்எல்ஏக்கள் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான 22 எம்எல்ஏக்கள் எடப்பாடி முழுமையான ஆட்சி அதிகாரத்திற்கு உட்பட்டு விஜய் அவர்கள் ஆட்சியை அமைப்பது தவறு, அவருக்கான ஆட்சி நிலைப்பாடு சரியில்லை என்று கூறி விஜய் அவர்களது ஆட்சியை கவிழ்ப்பதற்கு எதிர்ப்பு வாக்குகளை செலுத்தியுள்ளனர். மேலும் விஜய் அவர்களுக்கு பக்கபலமாக சி.வி. சண்முகமும் மற்றும் வேலுமணியும் இருக்கிறார்கள் என்று ஒரு பக்கத்தினரும், அதிமுக இதனால் இரண்டாக உடைந்துவிட்டது, இனி தமிழக அரசியலில் என்ன மாற்றங்கள் எல்லாம் நடைபெறப் போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் என்று அரசியல் விமர்சகர்கள் கூறி வருகிறார்கள். சட்டப்பேரவையில் மிகப்பெரிய ஒரு பரபரப்பான ஒரு சூழலாகவே மாறிவிட்டது. ஏனென்றால் சி.வி. சண்முகம் அவர்களும் வேலுமணி அவர்களும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே அவையில் குறுக்கிட்டு எடப்பாடி எங்களை பற்றி தவறாக பேசுகிறார், அதிமுகவின் கொறடாவின் பேச்சை தான் நாங்கள் கேட்போம், ஆனால் தற்பொழுது வரை சபாநாயகரால் கொறடாவை யாரும் நியமிக்கவில்லை, அதுவரைக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவதூறாக பேசுவதை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் விஜய்க்கு ஆதரவாகவும் பேசியுள்ளனர். ஆனால் தற்பொழுது அரசியல் களத்தில் விஜயா, ஸ்டாலினா, எடப்பாடியா என்ற 3 முனை போட்டி இருக்கக்கூடிய நிலையில் அதிமுகவின் இரு அணிகளாக பிரிந்து விஜய் அவர்களுக்கு ஆதரவுகளை 25 எம்எல்ஏக்கள் கொடுத்திருப்பதால் ஒருவேளை எடப்பாடியால் அதிமுகவிலிருந்து இவர்கள் நீக்கப்பட்டாலும் தனி பெரும்பான்மையான எம்எல்ஏக்கள் இல்லை, அதாவது 3இல் 2 பங்கு ஆதரவுகள் இருந்தால்தான் அவர்கள் வேறு கட்சிக்கு ஆதரவுகளை கொடுக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு நிலைமை உருவாகாமல் இவர்களுக்கு தனி பெரும்பான்மை இல்லாமல் 2இல் 1 பங்கு ஆதரவுகள் இல்லாமல் இருந்தால் தற்பொழுது எடப்பாடியால் எம்எல்ஏ பதவியை கூட இவர்களால் பறிக்க முடியும் என்றும் கூறப்படுகிறது. இதனால் 25 சட்டமன்ற தேர்தல் மீண்டும் நடைபெறலாம் என்றும் சமூக வலைதளங்களில் கூறப்படுகிறது. திமுகவை வீழ்த்துவதற்கும் விஜய் அவர்களுக்கு பக்கபலமாக இருப்பதற்குமே நாங்கள் ஆதரவுகளை கொடுத்தோம் என்று சி. சண்முகம் மற்றும் வேலுமணி கூறுவது சரியா தவறா என்பதை மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். அரசியல் வட்டாரத்தில் ஸ்டாலின் அவர்களது ரகசிய அறையை கண்டுபிடிக்க வேண்டும், விஜய் அவர்கள் அதற்கான முயற்சிகளை இந்த மாதத்திலேயே முடிவுகளை வெளிக்கொண்டு வந்து திமுகவின் ஊழல்களை மக்களிடம் கொண்டு வர வேண்டும் என்று அதிகாரப்பூர்வமான தகவல்களும் சமூக வலைதளங்களில் நம்மால் பார்க்க முடிகிறது.